வந்து கிராமத்தில் வந்து தங்கி மக்கள்கிட்ட வந்து அவங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்க, நாங்கள் அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம். இப்போது நம்ம விவசாயிகள் வந்து இப்போது இந்த நம்மக்கிட்ட உரம் என்ன கிடைக்குது, விதை எங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறீங்க? என்ன விதை இருக்குது, என்னென்ன ரகங்கள் இருக்குது, அக்ரி ஆஃபீஸர் இருக்குதுங்களா? இப்போது வந்து நம்மளே வந்து நம்ம யார்ட்டையும் கேட்காம நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ம கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வந்து நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்லை. உழவன் ஆப் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையானது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனும் அப்புறம் வந்து அதில் ஒரு ப்ளே ஸ்டோர் ஆப்பில் தான் போதும், நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா உழவன் ஆப் வந்து நம்ம பதிவிறக்கம் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் பேர், நீங்கள் எந்த மாவட்டம், எந்த பிளாக்கு, நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர், இந்த நாளையும் வந்து போட்டு நீங்கள் உள்ளே இது பண்ணிட்டா நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உதாரணத்துக்கு வந்து என்னென்ன பயிர் இருக்குது, என்னென்ன ரகங்கள் இருக்குது, என்னென்ன காப்பீடு திட்டங்கள் இருக்குது, அப்புறம் வந்து இந்த FPOன்னு ஒன்று இருக்கும், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அதாவது விவசாயிகளுக்கும் அந்த உற்பத்தி செய்கிறாங்கல்ல அவங்களுக்கும் இடையில வந்து பொருட்களை வாங்கி விற்கிற மாதிரி ஒரு நிறுவனம். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம வயலில் வந்து என்னென்ன பூச்சியெல்லாம் வருது இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இதில் பார்த்துக்கலாம். இதிலே வந்து நம்ம வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத வந்து இதிலே பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஏதாவது குறைகள், இந்த மாதிரி பண்ணுறதுல ஏதாவது குறைகள் இருக்குனாலையும் நீங்கள் வந்து இந்த இதிலே கம்ப்ளைண்ட் போட்டுக்கலாம். கம்ப்ளைண்ட் போட்டால் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது அடுத்து என்ன, இப்போ மழை பெய்ய போதா, இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே ஒரு தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம ஒரு 5 நாள் 6 நாளைக்கு அப்புறம் வரதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அப்படின்ற போது நம்ம இந்த வானிலை அறிக்கையும் வந்து நம்ம இதிலே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து விதை வந்து இப்போது நம்ம அக்ரி ஆஃபீஸில் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். இதிலே வந்து விதை இருப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் போய் பார்த்தோம்னா என்னென்ன விதை வந்து எங்கெங்கே எவ்வளோ இருக்குது, என்னென்ன விலையில் இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து என்னென்னா வேளாண் செய்திகள், இப்போது ஏதாவது புதுசாக ஏதாவது நம்ம தொழில்நுட்பம் வந்து எங்கே சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன தொழில்நுட்பம் இருக்குது. இப்போது வந்து தென்னைக்கு வந்து கொக்கோக்கான்னு ஒன்று வந்து புதுசாக இப்போ இது பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இந்த கேரளா வாடகை இருக்கும்ல, இந்த வாடை நோய் இருக்கும்ல, அதுக்காகவே தயார் பண்ணது வந்து இந்த கொக்கோகான் அப்படின்றது. இதை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலிமா வந்து நமக்கு அந்த கேரளா வாடகைலேருந்து நம்ம வந்து மரத்தை வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பட்டுப்புழு வளர்ச்சி, இந்த மாதிரி அணையோட நீர்மட்டம், இப்போ இங்கே பேச்சிப்பாறை அணை, பெருஞ்சாணி அணை, இந்த மாதிரிலாம் அணையெல்லாம் இருக்குல்ல, அதோட வந்து நீர்மட்டம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்போ திறப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்களோட விலை வந்து இப்போது தற்போதைய நிலவரம் எனக்கு எப்படி இருக்குது, இந்த சந்தையில் எவ்வளோ விலை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் அப்புறம் உரங்கள் வந்து எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த உழவன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறது மூலிமா இப்போ வந்து ஒரு 50 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இந்த உழவன் ஆப்பை. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது ஏன்னா நாங்கள் இந்த இதில் முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன சொல்கிறோம்னா இதில் வந்து எல்லாம் நிறைய இதெல்லாம் தமிழ்நாட்டில் இங்கே தான் படித்தவங்க அதிகமாக இருப்பாங்க. இப்போ அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லும் போது வந்து என்னென்னா அவங்க பயன்படுத்தி அதனால் விவசாயத்துலேயும் வந்து அவங்க கொஞ்சம் நல்லா பயன்படலாம் அப்படின்றதுனால வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.